நம்ம ஊரில் ஒரு தப்பு நடக்குதுங்க. அந்த தப்பை நம்ம எப்படி தட்டி கேட்போம்? ரொம்ப தைரியமான மனிதன் அந்த தப்பை நம்மளால் தட்டி கேட்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் நேரடியாக அந்த தப்பை தட்டி கேட்போம். இல்லை புகைப்படம் வீடியோ ஏதாவது எடுத்துகிட்டு போய் நம்ம காவல்துறை அதிகாரிகள்கிட்ட கொடுத்துட்டோம்னா அந்த தப்பு சரி செய்யப்படும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த மாதிரியான விஷயங்களை செய்வோம். இன்னைக்கு நம்ம நீதிபதி கேட்டிருக்காரு, அங்கே விஷ சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வீடியோ புகைப்படம் இதெல்லாம் எடுத்து காவல்துறை அதிகாரிகள் எடுத்து கொடுத்தும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் விஷச்சாராயம் அப்படிங்கிறது காய்ச்சி பலருக்கும் விநியோகம் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி அரசியல் புள்ளிகள், பெரும் புள்ளிகள், அரசியல் வியாதிகள் இவங்க எல்லாருமே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை எப்படி நாம் களையப் போகிறோம் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் 40 பேருக்கு மேலே, 40ம் நமதே எப்போ சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இப்போ 40க்கும் அதிகமான மனிதர்கள் ஒரே நாளில் இறந்துருக்காங்க. அதில் 21 மனித உடல்கள் தகனம் செய்வதற்காக அங்கே அப்படியே அடிக்கடிக்க வச்சுருக்காங்க. வானம் அழுகுதையா, மழை என்ன செய்யணுங்கிறது தெரியலை. அத்தனை துயரங்களையும் தாண்டி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை கொஞ்சமாவது நம்மளாம் யோசிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் மனுஷனே கிடையாது. இந்த நேரத்தில் கூட அரசியல் சதுரங்கத்தை மறுபடியும் நம்ம தொடங்கலன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் நான் மனுஷனே கிடையாது. நான் உங்கள் விக்கி. இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். நடத்துறதே அவனுங்க தானே அப்படின்னு சொல்கிற ஒரு டைலாக். இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். இதற்கும் இப்போதைய அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது. இதை க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது காமெடி வீடியோ நீங்கள் பார்க்கலாம். கவர்மெண்ட்ல கல்லு சாராயம் குடிக்கணும்னு சொல்றாங்களே, அப்ப இதெல்லாம் விக்கிறாங்க. இப்படி தாண்டா போறேன். இந்த மாதிரி ரொம்ப பேர் மேடையேறி பேசுறாங்க. அவங்களா சேர்ந்துதான் சாராய வியாபாரமே நடத்துறாங்க. அப்ப நான் அரசியல்வாதி ஆயிட்டுமா? நம்ம வீட்டுக்கு நிறைய ஒரு சாராய கடை வச்சிடலாம். இதை வரமுறையே கிடையாது. எந்த பையன் வேணாலும் எது வேணாலும். அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது கள்ளக்குறிச்சி கருணாபுரம் மக்கள். அவங்களுடைய வேதனை சொல்லி மாளாது. சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, அந்த ஐயா இருந்தாதாயா எனக்கு சாப்பாடு, நான் வீட்டில் தாயா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா, அந்த மரண ஓலங்கள், நீங்கள் அந்த மரண ஓலத்தை ஒரு 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 நிமிஷம் அப்படி உட்காந்து கவனிச்சிங்கன்னா உங்கள் மனசில் ஏதோ விதமான ஒரு பதட்டம் அப்படிங்கிறது வரும். அத்தனை மரண ஓலங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கதை அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? உங்களுக்கு எப்படி வாழ்க்கை இருக்குதோ அதே மாதிரி அந்த கருணாபுரத்தில் இருக்கக்கூடிய இல்லை கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும்ல. அதெல்லாம் நினச்சி அவங்க அழக்கூடிய அந்த மரண ஓலத்தால் கருணாபுரம் அந்த அந்த இடமே மயானம் மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? போலீஸ் லஞ்சம் வாங்கியதால் தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்ச அரசியல்வாதிகளே, அரசு அதிகாரிகளே, நல்ல நிலைமையில் நல்ல மனசுடன் வேலை செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே, நீங்கள் அலட்சியமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு 40 பேரை பலி கொண்டிருக்கிறது. எல்லாரும் அடுத்ததாக கேட்குறாங்க, என்னடா பெரிய தியாகிக்கு வந்து பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க, குடிச்சான் செத்தான் விட்டுற வேண்டியதானே, 10 லட்ச ரூபா ஏன் இழப்பீடு கொடுக்குறீங்க? அடுத்ததாக எவனும் பேசக்கூடாது, 10 லட்ச ரூபா கொடுத்தாங்கன்னா மூடிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால தானே நீங்கள் 10 லட்ச ரூபா இழப்பீடே கொடுக்குறீங்க. இராணுவ வீரர்களுக்கு இவ்வளோ இழப்பீடை கொடுத்துருக்கீங்களாப்பா எனக்காவது? இங்கே பிரச்சனை அப்படிங்கிறது காசு பார்க்குறாங்க. இந்த கள்ளச்சாராயம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஃபியா கும்பல், லஞ்சம், அந்த லஞ்சத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேறு ஏதாவது தொழில்கள், இது எல்லாம் சேர்ந்து கோடிக்கணக்கில் லாபம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக இதை மாற்றி வச்சுருக்காங்க. இந்த கள்ளக்குறிச்சி, அதை ஒட்டி இருக்கக்கூடிய மலை அடிவாரங்கள், 117 கிராமங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது முழுவதுமாகவே இந்த மாதிரியான ஏதோ விதமான சட்டத்துக்கு புறம்பான சில வேலைகளை செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட இடம் மாதிரியே செய்யப்பட்டு வருகிறது. அப்போ இன்னைக்கு இது வெளியில் வந்துருச்சு, பெரிய பூதாகரமாக வெடிச்சிருச்சுன்னா எல்லாரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சும்மா கண் துடைப்பு. எங்களுக்கு தேவை கண் துடைப்பு கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் உங்களை தப்பு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்க. நாங்கள் தப்பு சொல்லலை, ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் செய்கிறது சரிதானாங்கிறத 1க்கு 10 முறை யோசிச்சு பாருங்கள். 40 பேர் வேணும்னே போய் சாகலை. நீங்கள் விற்கிற டாஸ்மாக் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்க முடியாமையோ ஒரு காலகட்டத்தில் அவங்க அங்கேருந்து வேறொரு இடத்துக்கு போக முடியாத அந்த மாதிரியான கிராமங்கள் தானே அது. இன்னும் அங்கே அடிப்படை வசதிகள் கூட வரலன்னு சொல்கிறாங்களே அங்கே இருக்கக்கூடிய மக்கள். அந்த மக்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கதையும் கேட்டு பாருங்கள். எனக்கு டாஸ்மாக் வேண்டாம், எனக்கு ஓசியில் அரிசி வேண்டாம், எனக்கு ஓசி பஸ் பாஸ் வேண்டாம், எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தாருங்கள், இந்த கள்ளச்சாராயம் இல்லாத, டாஸ்மாக் இல்லாத ஒரு வாழ்க்கையை தாருங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த கோரிக்கை உங்களை எத்தனை பேருக்கு கேட்குது?
அதுதான் என் வாழ்க்கை. ஒரு 50-60 வருஷம் வாழ போகிறோம். அந்த வாழ்க்கைக்குள்ளே இவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு என்னத்தை செய்ய போகிறீங்கிறது தெரியலை. அதுவும் இந்த மாதிரி மக்களுடைய அந்த ஒரு ரத்தத்தை உரிந்து அவர்களுடைய உயிரை பலி வாங்கக்கூடிய இந்த மாதிரியான கீழ்த்தனமான வேலைகளை செய்து உங்களுடைய காசு சம்பாதிக்கும் அந்த ஒரு செய்கை இருக்குது பார்த்தீங்களா, சீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல இது மறுபடியும் அரசியலாக மாறிடுச்சு. ஆல்ரெடி அரசியலாக தானே இருக்குது. வயிற்று வலின்னு ஷார்ட்டாக முடிச்சிருப்பாங்க. 10 பேர் இறந்துருந்தாங்கன்னா வயிற்று வழியில் இறந்துட்டாங்க, அதை பற்றி யாரும் பேசக்கூடாது, தவறான செய்தியை பரப்புவர்கள் குண்டாசில் போடப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்துருந்துச்சுன்னா நாளைக்கே இதை ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது செய்தியை போட்டு மூடி மறைச்சிருப்பாங்க. ஆனால் இது வயிற்று வலி கிடையாது, இது விஷச்சாராயம் மருந்தி தான் இத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிற செய்தி தீயா பரவிடுச்சு. தீயா பரவுனது ஏதோ அரசியல்வாதிகள், வார் ரூம் பாய்ஸ், அந்த பக்கமாக அதிமுக ஐடிவிங், இந்த பக்கமாக நாம் தமிழர்களுடைய தம்பிகள்லாம் கிடையாது. சாதாரணமாக மக்கள் பேசி தான் இது ரொம்ப வைரலாக மாறிடுச்சு. மக்கள் அங்கே செத்துட்டு இருக்காங்க, மக்கள் அங்கே அல்லோல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இதை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டான். நீங்கள், நான், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சினோன்னே மீடியாவும் பேச ஆரம்பிக்குது. மீடியாவும் கவர் ஸ்டோரி பண்ணுறாங்க. ஆனால் இதில் நிறைய மீடியாவுக்களை நான் தோலுரித்து காண்பிக்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக ஒரு தலைவனை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. தொல் திருமாவளவன் அவர்கள். பானை சிம்பல், விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அப்படின்னு சொல்லி அவரை அழைத்து இருந்தாலும் அவர் யாருக்கான தலைவர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடுவாங்க தெரியுமா? தலித்துகளுக்கான தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்சி எஸ்டி மக்களுக்கான ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சார், செத்து கிடக்கிறது எல்லாமே அவங்க தான் சார். சத்தியமாக சொல்கிறேன் தொல் திருமாவளவன் அவர்களே, உங்ககிட்ட இருந்து நாங்கள் இப்படி ஒரு ரெஸ்பான்ஸை எதிர்பார்க்கவே இல்லை. பெரிய தலைவர் அம்பேத்கர் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் கடந்த 24-30 மணி நேரமாக அவங்களுடைய ட்விட்டர் எடுத்து நானும் பார்த்துட்ருக்கேன். மனுஷன் நேரடியாக தான் எதுவும் பேசலை. அட்லீஸ்ட் ரஞ்சித் அவர்கள் பேசிட்டாங்க, ஜிவி பிரகாஷ் அவர்கள் இதற்கு எதிர்ப்பை தெரிவித்து விட்டார். நேற்று கட்சியை தொடங்கினேன்னு சொன்ன விஜய் அவர்கள் அரசினுடைய அலட்சியம் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தடுமாற்றம் தான், இந்த அரசாங்கத்தினுடைய தடுமாற்றம் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஜிவி பிரகாஷ் அவர்கள் சொல்லிட்டாங்க. சமீப காலமாக போதை வஸ்து ரொம்ப பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வந்து கொண்டிருக்கிறது, அதை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் அவர்கள் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி நான் உங்களுக்கான தலைவன், நான் எழுச்சி நாயகன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நீங்கள் இந்த கள்ளக்குறிச்சியை பற்றி ஏதாவது பேசுனீங்களா? 40 மரணங்களை கடந்த பிறகும் தொல் திருமாவளவன் அவர்கள் எதுவும் சொல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எழுதி வச்சுக்கோங்க. இப்போ மணி கரெக்டாக 7:40 PM 20ஆம் தேதி ஜூன் மாதம் 2024. இதுக்கு பிறகு எத்தனை மணி நேரத்துக்கு பிறகு அவர் பேச போறாருன்னு தெரியல. கடந்த 2 தினங்களாக இந்த செய்தி அவருடைய காதுக்கு போகாமல் இருந்திருக்குமா? சத்தியமாக சொல்கிறேன், அந்த 2 தினங்களில் அவர் போட்ட ட்விட்டர் பதிவுகள் எல்லாமே அவருடைய அரசியல் சார்ந்த பதிவுகள். அப்போ மக்கள் சார்ந்த பதிவுகள், ஏய் என்னையா இது, இன்னுமாயா சில கோஷ்டிகள் இவரெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தொல் திருமாவளவன் அவர்களுக்கு எதிரான குரல் அப்படிங்கிறது உயர்ந்து வருகிறது. இதற்கு காரணம் பாமகவாக தான் இருக்கும், இதற்கு காரணம் பிஜேபியாக தான் இருக்கும், இதற்கு காரணம் நாம் தமிழர்கள். காரணம் இல்லை, அது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியதே அரசு அதிகாரிகளும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் தான். அவங்க தான் இங்கே ஆரம்பித்த இந்த பிரச்சனையினுடைய முடிவுகளையும் அதனுடைய விசாரணையும் செய்யப்பட வேண்டும். அதை விட்டுட்டு காரணத்தை சொல்லி அவன் தான் காரணம். இப்போ அடுத்ததாக சொல்லுவாங்க, குஜராத்தில் எவ்வளவு இழப்புகள், உயிரிழப்புகள் வந்திருக்கு தெரியுமா, அதை பற்றிலாம் நீ பேசி. நான் வாழ்றது, நான் இருப்பது, என் சொந்தம் இருப்பது எல்லாமே தமிழ்நாட்டிலையா? நான் இங்கே தானேயா பேச முடியும்? நான் ஏன் குஜராத்தை போய் பேசணும்? இவங்களுடைய விதண்டாவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பற்றி ஏதாவது பேசிட்டோம்னா குஜராத்தில் எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம குஜராத்தை பற்றி பேசிட்டோம்னா உத்தரப்பிரதேசத்தில் எப்படி இருக்குது, ஊபியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நான் எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை பேசினா நான் நல்லவன், எதை பேசினா நான் கெட்டவன் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிக்ளேர் பண்ணுறீங்க. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல், எந்த விதமான பயமும் இல்லாமல் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்திருப்பது மிகப்பெரிய கேவலம். அதுவும் நம்முடைய காவல்துறை அதிகாரிகளுடைய அஜாக்கிரதை, லஞ்சம், ஊழல், அரசு அதிகாரிகளுடைய அரசு இயந்திரம் இயங்குகிறதா அப்படிங்கிறதுக்கான பெரிய ஒரு கேள்வி இப்போ நடந்திருப்பது. ஏன்னா இப்படி தொடர்ச்சியாக 2 வருடங்களில் இவ்வளவு இழப்புகள், அதுவும் இந்த மாதிரியான விஷச்சாராயத்தால் போனதே சரித்திரம் கிடையாது. 2001, 2001க்கு பிறகு 2008, 2008க்கு பிறகு 2023, 2024 இப்படி தொடர்ச்சியாக 2 வருடங்கள் கள்ளச்சாராயத்தில் அதிகமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையில் நம்முடைய தமிழ்நாடு 2 இடங்களில் வந்து நிற்கிறது. அவமானம். வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அவல நிலையா அப்படின்னு கேட்டால் இந்த நிலை இருந்து வருகிறது. 10 பேர் இன்னைக்கு செத்துன்னா வயிற்று வழியில் மூடி மறைச்சிருக்கலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு பெரிய ஒரு சாவு மணி இந்த செய்தி பெருசானதும் 40 நபர்களுக்கு அதிகமான நபர்கள் உயிரிழந்ததும் தான் அப்படிங்கிறது தான். 40 பேர், 90க்கும் அதிகமான நபர்கள். இப்போ ஜிப்மர்ல இருந்துலாம் ஒரு செய்தி அறிக்கை வெளியில் வருது, 3 பேர் இறந்துட்டாங்க, 19 பேர் அட்மிட் பண்ணாங்க, அதில் நிறைய பேர் இன்னும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ உயிரிழப்புகள் அதிகரிக்கும். 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டோம், நேராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரார், வந்துட்டு எல்லாரையும் பார்க்குறார்.
விஜய் அவர்களும் வந்துட்டாங்க, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்ற விஜய் அவர்களும் வந்துட்டாங்க, அண்ணாமலை அவர்களும் வந்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல ஏவா வேலு அவர்கள் பேசுறாங்க, அமைச்சர் திருக்கைகளால் இந்த 10 லட்சம் ரூபாயை மக்களுக்கு கொடுக்க போகிறோம். சிறப்பு திட்டத்துடைய அமைச்சராக இருக்கிற அமைச்சருடைய திருக்கரத்தாலே அந்த குடும்பம் எல்லாம் நேரடியாக பார்த்து விசாரணை பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அந்த செக் இங்க 27 குடும்பங்களுக்கு இப்பொழுது கொடுத்துருக்கிறோம். அமைச்சர் திருக்கைகளால், அந்த அமைச்சருங்கிற வார்த்தை எனக்கு பெருசா தெரியலங்க. ஆனா இந்த பிரஸ் மீட்ல 10க்கும் மேற்பட்ட முறை அவர் அமைச்சர் 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 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்களாம் அமைச்சரா இருக்கீங்க, மெச்சூராவே இல்லை. உங்களுக்கு தேவை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றது என்ன அப்படிங்கிறத புரிந்து நடக்க வேண்டும். அவருக்கு நீங்க அடிமையா இருக்குன்னா இருந்துட்டு போங்க. மக்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கீங்க, அந்த இடத்துல அமைச்சர் அமைச்சர் அமைச்சர்னு சொல்றதுக்கான தேவை என்ன அப்படிங்கிறதும் இங்கே கேள்விதான். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் நினச்சி அவங்க மக்கள் சரியான முடிவுகள் எடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் காலம் மறையேறிடுச்சு. மக்கள் சரியான முடிவு எடுக்கிற மாதிரி தோணவில்லை. ஸோ இந்த டைம் அடுத்ததாக இதை மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்காரு அண்ணாமலை அவர்கள். சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? நேராக அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவுக்கு ட்விட்டர் வழியாகவும் அவங்களுக்கான கடிதத்தையும் அனுப்புவதாக செய்திகள் வலம் வருகிறது. சப்போஸ் இது சிபிஐ விசாரணைக்குள்ளே வந்தது அப்படின்னா சரியான தருணத்துக்காக பிஜேபி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிதானே? இதை யார் இப்போ அமைச்சு கொடுத்துருக்காங்க? டிஎம்கேவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டிஎம்கே அரசாங்கம் இதை சரியாக கையாண்டிருந்தார்கள் என்றால் ஒருவேளை சிபிஐ விசாரணை வந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனை திமுகக்கு தான். இன்னொரு பக்கமாக சீமான் அவர்களுடைய கேள்வி, ஏன்னா குடிக்காத நாங்கள் வரி செலுத்துகிறோம், அப்படி குடிக்காத நபர்கள் வரி செலுத்தக்கூடிய அந்த பணத்திலிருந்து குடிச்சு செத்த 10 லட்சம் ரூபாயை கொடுக்குறீங்களே, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த சமுதாயத்துக்கு? எல்லாரும் குடிங்க, எல்லாரும் எதையாவது வாங்கி குடிச்சிட்டு செத்து போனால் கூட இந்த அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்கிறீங்களா? இது சரிதானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவர்களுக்கு எதுக்கு 10 லட்சம்? யார் காசுல கொடுக்கப்படுது சொல்லுங்க. குடிக்காதவங்க கொடுக்குற காசுல, வரி காசுல குடிச்சு செத்தவங்களுக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? இந்த கேள்வியில நியாயமானது தானே அப்படிங்கிறத மக்கள் நீங்க தான் யோசிக்கணும். ஆனா மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க? ஒருவேளை நல்லபடியா யோசிச்சுட்டு இருக்கிற மக்களை ஒரு செகண்ட்ல பணம் அப்படிங்கிறது கெடுத்து விடுகிறதா, இல்ல வேற ஏதாவது மக்கள் யோசிக்கிறாங்களா? இதெல்லாம் பெரும் ஒரு கேள்வியாகவே ஓடிட்டு இருக்கு. நேரா யாரு? சவுக்கு சங்கர் அவர்கள் அவர் சொல்றார், தமிழக அரசு பொய் வழக்கு போடுவதில் செலுத்தும் கவனத்தை கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதில் காட்டவில்லை. யதார்த்தமான உண்மையை பேசியிருக்கார். அதன் விளைவுதான் இத்தனை உயிர்கள் பலியாகியுள்ளன. இது அரசின் கையாளாகத்தனத்தை காட்டுகிறது. ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். பொய் வழக்கு போடுவதில் செலுத்தும் கவனத்தை கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதில் செலுத்தியிருந்தால் 33 உயிர்களை இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும். ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிறத யார் புதிய தலைமுறை இதை மாதிரி ஒரு டைட்டில் கார்டு மாதிரி போடுறாங்க, போட்ட கொஞ்ச நேரத்திலே அதை டிலீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபர். கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக சங்கர் பேசிய பதிவை அழிக்குமாறு புதிய தலைமுறைக்கு அழுத்தம் கொடுத்தது யார்? யார் அழுத்தம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிறைய ஊடகங்கள் எப்படி தெரியுமா இது பேசப்படுது? கள்ளச்சாராய விவகாரம், கள்ளக்குறிச்சி விவகாரம். கள்ளக்குறிச்சி விவகாரம் அப்படின்னு சொல்ல தெரிந்த இந்த ஊடகங்கள் அங்கே கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் காய்ச்சி எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது சொல்ல மறுக்கிறார்கள். காரணம் என்ன? விசுவாசம். கள்ளச்சாராயம் விஷசாராயம் சொன்னா மக்கள் மனசுல ஒரு பதட்டம் வந்துடாது. அதே நேரத்தில் கள்ளக்குறிச்சி விவகாரம் அப்படின்னா இதை பற்றி தெரியாதவன் கள்ளக்குறிச்சியில் ஏதோ ஒரு சம்பவம் போயிட்டே இருக்க மாட்டாங்களா? சைக்காலஜிக்கலாக செம்மையான கேமை விளையாடுறாங்கய்யா இந்த மீடியா பர்சன்ஸ். 19ஆம் தேதி அவங்க வைக்கிற டிபேட்டில் எங்கேயுமே இந்த 40 பேர் இல்லாட்டி கள்ளக்குறிச்சிக்கான டிபேட் எதுவுமே இல்லை. அடுத்த 5 நாட்களுக்கும் இதை பற்றி டிபேட்லாம் அதிகமாக வராது. அப்படியே வந்தாலும் 10 வருஷமாக ஆட்சி செய்த அதிமுக என்ன செய்தது, அதிமுக தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களும் கைதட்டி ரசிப்பார்கள், அப்படியே மறந்துடுவாங்க. நல்லா இருங்க, ஊரே சுடுகாடாக மாறிடுச்சு, எல்லா தாலியும் அறுத்துட்டீங்களே அப்படிங்கிற ஒரு பெண்ணினுடைய கதறல். கனிமொழி அக்காவுக்கு மட்டும் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் நடக்காது, எதுவும் நடக்காது. எத்தனையோ பெண்கள் அழுது திரிந்து டாஸ்மாகார பலியானவங்க, நோயுற்றவர்கள். பஞ்சு முட்டாய்க்கு நம்ம ஊர் தடை விதிச்சிருக்கியா? ஏன்? பஞ்சு முட்டாயில் கேன்சரை உருவாக்கக்கூடிய வேதிப்பொருளை சேர்த்துருக்காங்க. அப்போ இந்த கள்ளச்சாராயத்தில் என்ன நல்ல ஹெல்த் ட்ரிங்கா? டாஸ்மார்க்கில் விற்கிறாங்களே அதெல்லாம் என்ன ஹெல்த் ட்ரிங்கா? அதுவும் கேன்சர் உருவாக்குது. புகையிலை அப்படின்னு சொல்கிறோம், சிகரெட் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் நீங்கள் தடை விதிச்சிருக்க வேண்டாமா? பஞ்சு முட்டாய்க்கு தடை விதித்ததை வரவேற்கிறோம், இதற்கு தடை விதிக்காததை கேள்வி கேட்டால் அவ்வளோதான். குண்டாஸ் பார்சல். ராமநாதபுரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக 2ஆம் முறையாக வெற்றி பெற்றுள்ள சகோதரர் நவாஸ்கனி அவர்கள் வேளச்சேரி தாய்மை அலுவலகத்தில் இன்று சந்தித்தார். அவருக்கு எமது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறது தான்
நான் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டிருக்கிற கடைசி ட்வீட் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தார். அந்த கட்சியினுடைய விசிகாவினுடைய எம்பி ரவிக்குமார் அவர்கள் கூட 40 உயிர் போன தடவையே நடவடிக்கை எடுத்திருந்தா இப்போ இந்த மாதிரி நடந்திருக்குமா, அதிகாரிகளை இடமாற்றம் செஞ்சால் மட்டும் போதுமா, தமிழக அரசை சாடிய விசிகா எம்பி ரவிக்குமார் அப்படின்னு சொல்கிற ஒரு டைட்டில். அப்போ எம்பியா இருக்கக்கூடிய இந்த ரவிக்குமார் அவர்களுக்கே இந்த அளவுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா தொல் திருமாவளவன் அவர்களுடைய தைரியம் எங்கே போனது? ஒருவேளை அடக்க வச்சிருப்பாங்களா இருக்கும், பார்க்கலாம். கடந்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில் கஞ்சா மற்றும் கள்ளச்சாராயம் விற்பனை குறித்து சட்டசபையில் விவாதிக்க கோரிய அதிமுக கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ செந்தில்குமார் இந்த கோரிக்கையை திமுக அரசாங்கம் நிராகரித்திருக்கிறது. அதற்கான ப்ரூஃபுடன் அதிமுக அவங்களுடைய செய்தியை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுடைய ஈகோ கிளாஷில் நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்கன்னு தெரியுதா? அங்கே கள்ளச்சாராயம் காய்க்கிறாங்க, நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபர் ஒரு எம்எல்ஏ கொடுக்க அதை உதாசீனப்படுத்திட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மூடி மறைச்சிட்டிங்களா? இல்லை உங்களுக்கு லஞ்சம் கிடைக்குதா? இல்லை அந்த மக்கள் உயிர் பலி போனால் என்ன, தலித்துகள் தானே, SC/ST தானே, அந்த மக்கள் சொல்கிறாங்க எங்களை யாரும் வந்து பார்க்க மாட்டாங்கயா, நாங்கள் ஏதோ தண்ணி தெளிச்சு விடப்பட்ட ஒரு சமுதாயம் மாதிரி இருக்கோம், எங்களெல்லாம் கொன்னுருங்க, பேசாமல் தண்ணீரில் பால்டாயில் கலந்து தந்துருங்க, நாங்களாம் செத்துடுறோம், அதன் பிறகாவது நீங்கள் எங்கள் ஊரை வந்து பார்ப்பீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைலாக்லாம் சினிமாவில் வச்சுருந்தாங்கன்னா கைதட்டி நம்ம ஆட்கள் பெரிய ஆரவாரம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் பேசுறது உண்மையான மக்கள் பார்த்தீங்களா? அதுவும் ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க, அரசியல்வாதிகளுக்கு எதிராக அவங்களுடைய கருத்துக்கள் இருக்கிறதுனால நம்முடைய மீடியா அதை மியூட் பண்ணிடுவாங்க. ஆனாலும் சில நல்ல நிருபர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வழியாக இந்த செய்திகள் எல்லாம் வெளியில் வருது. ஸோ இது பெரிய புயலை கிளப்பும் அப்படின்னு நீங்களாம் நினச்சிட்டிங்கன்னா தவறு. இன்றைக்கி ஒரு நாள் செய்தி, அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறையவே பார்த்துட்டேன். எவ்வளோதான் நம்ம கத்தி பேசியிருந்தாலும், எவ்வளோதான் உண்மையை சொல்லியிருந்தாலும், அந்த உண்மை மக்கள் மனதில் இல்லாட்டி மக்கள் பார்வைக்கு சென்றாலும் மக்கள் அதை விரும்ப போகிறது கிடையாது. அடுத்ததாக பொய்யான ஏதாவது ஒரு செய்தி வரும், அதை மட்டும் இந்த மக்கள் நம்பிக்கிட்டு இருக்க போகிறாங்க. ஆனால் என்ன, உண்மையை நாமாவது சொன்னோம் அப்படிங்கிறதுக்காகவாவது இந்த உண்மை இருக்கட்டும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.